இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஆப்பை பார்த்தீங்கன்னா மேலே அந்த 3 பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் காட்டும். ஸோ இதாங்க யூசர் நேமு. அது பக்கத்துக்கு 3 ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் நேமை காப்பி பண்ணிக்க முடியும். யூசர் நேமோ இல்லை யூசர் ஐடி ரெண்டுத்தில் எதை வேணால் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டுத்தில் எது காப்பி பண்ணி சென்ட் பண்ணாலும் உங்களை மற்ற பார்ட்டியில் இணைக்க முடியும். பார்ட்டினா என்ன அப்படின்னா, இதில் வந்து மேலே பாருங்கள் டாஸ்க்கு ஸ்டாட்ஸ்லாம் அப்படி கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சோஷியல்னு ஒன்று இருக்கும். அந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி சேலஞ்சஸ்னு இருக்கும். இந்த பார்ட்டிக்குள்ளே போனோன்னா நம்ம என்னென்ன பார்ட்டி வச்சுருக்கோம், இப்போ நாங்கள் வந்து யூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி வச்சுருக்கோம். அந்த பார்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ இவங்க என்னென்ன டெய்லி எவ்வளோ போயிருக்காங்க, எந்த லெவலில் இருக்கிறாங்க, டாஸ்க்லாம் முடிக்கிறாங்களான்றதை குரூப்பாக செக் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் டாஸ்க்கு தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே டாஸ்க்கு தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஹேபிட்ஸு டெய்லிஸ் வந்துடும், டுடூ வந்துடும், ரிவார்டு வந்துடும். ஹேபிட்ஸுன்றது நம்ம எதை டெவலப் பண்ணிக்கணும், ஏதாவது ஸ்கில்லையோ நம்மளோட கோல்க்கு ஓரியன்டான ஹேபிட்ஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூவி செஷன்னு போட்டுக்கிறேன். டெய்லி நான் வந்து 21 நாள் யூவி செஷன் வந்து நான் டெய்லி பண்ணணும். அதை வந்து ஒரு ஹேபிட்டாக க்ரியேட் பண்ண நினச்சிருக்கேன். டெய்லி நான் டைரி எழுதுகிறேன், அதே மாதிரி மேகசின் படிப்பேன், பேப்பர்ஸ் படிப்பேன், அதே மாதிரி டெய்லி 5 ஹிந்தி வேர்ட்ஸ் வந்து நான் புதுசாக கற்றுப்பேன். இதெல்லாம் என்னோடய ஹேபிட்ஸு. ஸோ கீழே 3 வந்துருக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய கோல் புக்கு நான் செக் பண்ணணும், அதுவும் என்னோடய ஹேபிட்டு. இப்போ 2 கீழே வந்துருக்கு பார்த்தீங்களா, ஸ்டெப் ஃபார்வர்ட், ஷேர் யுவர் ப்ரோக்ரஸ்னு. இது வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்ச். அதாவது இந்த நம்ம சோஷியலில் போனீங்கன்னா நம்மளுக்கு 2 விஷயம் வந்துச்சு பார்த்தீங்களா. சோஷியலில் போனீங்கன்னா பார்ட்டியும் சேலஞ்சஸும் வந்துச்சு பார்த்தீங்கன்னா. சேலஞ்சஸ் போனீங்கன்னா இப்போது ஒவ்வொரு மாதமும் இந்த கம்பெனிலேருந்து நிறைய சேலஞ்சஸ் வரும் இந்த ஆப்லேருந்து. அந்த சேலஞ்சஸை நம்ம எடுத்துகிட்டு பண்ணணும். அவங்க என்ன சேலஞ்ச் கொடுத்துருக்காங்களோ அது நம்மளுடைய ஹேபிட்டில் வந்துடும். அதை நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அக்கம்ப்ளிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கோல்டு காயின்ஸும் அதே மாதிரி வந்து ஜெம்ஸும் கிடைக்கும். இப்போ நான் ஒரு ஜெம்ஸ் கூட வாங்கலை, ஏன்னா எனக்கு ஜெம்ஸ் வந்து லெவல் 10 கிட்ட போகும்போது தான் கிடைக்கும். நான் இந்த சேலஞ்சை முடிச்சேன்னா எனக்கு ஜெம்ஸ் கிடைக்கும். இப்போ ஸ்டெப் ஃபார்வர்டு நான் வந்து டெய்லி ரிவார்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணீங்க ரிவார்ட் பண்ணிக்கோங்க. 2வது அது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் வந்து ப்ரமோஷன் வருன்றதுனால இந்த 2 டாஸ்க் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த சேலஞ்சை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஜெம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஜெம்ஸ் கிடச்சதுன்னா நம்ம அதை வச்சு என்ன பண்ணலான்றது ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அடுத்தது டெய்லிஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதை டெய்லி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது இதில் போடணும். முக்கியமான விஷயம், நீங்கள் டெய்லியில் ஒரு விஷயத்தை போட்டுட்டு அதை பண்ணலன்னா உங்களுடைய ஹெல்த் இருக்குல்ல, இப்போ எனக்கு 50 ஹெல்த் இருக்குது. இப்போ நான் வந்து பண்ணாமல் விட்டுட்டேன்னா எனக்கு ஒவ்வொரு நாளைக்கு 2, 3ன்னு குறைஞ்சிக்கிட்டே வரும். நான் எத்தனை டெய்லி லிஸ்ட் போட்டிருக்கணும் அவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கம்மியாகிட்டே வரும். இப்போ ஹேபிட்ஸ் இருக்கிறதுலாம் நீங்கள் முடிக்க உங்களுக்கு கோல்டு காயினும் ஹெல்த் டெவலப் ஆகாது, கோல்டு காயின்ஸ் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி கோல்டு காயின் வந்து இம்ப்ரூவ் ஆகும். டெய்லியில் போட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களோட ஹெல்த் கம்மியாகும். ஸோ நீங்கள் எது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டெய்லி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டெய்லிஸில் போட்டுக்கலாம். ரிப்பீட்டடாக பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை டெய்லிஸில் போட்டுக்கலாம். ஹேபிட்டுக்கும் டெய்லிஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, ஹேபிட்ன்றது உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்கில் செட்டாக இருக்கலாம், உங்கள் கோல் ஓரியன்டான விஷயமா இருக்கலாம். டெய்லின்றது நம்ம ரிப்பீட்டடாக பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் டெய்லியில் வந்துடும். ஆனால் அதுக்கும் அது வந்து ஸ்கில்லாலாம் மாறாது, உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 31 டேஸ்க்கு வந்து ஒரு பேஜில் வந்து இப்போ ஒரு கண்டென்ட் எழுதிட்டுருக்கேன். ஸோ அதை வந்து நான் டெய்லி எழுதணுன்றதுனால இந்த கண்டென்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இது டெய்லிஸில் தேவைப்படுது. டுடூவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் டைம் பண்ண வேண்டியது தான், ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து பாருங்கள், டுடூவில் மே எண்டில் வந்து இது செக்இன் பண்ணுங்கள். இதெல்லாம் சேலஞ்சஸ் இருந்து வந்தது எல்லோ கலர்லலாம். உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து எவால்வேட் பண்ணுங்கள், உங்களுடைய வெப்பன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா உங்களுடைய பிளாக்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சில நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி படிக்கலாம். நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை பண்ணால். ஸோ எப்போக்குள்ளே முடிக்கணும், டியூ டேட்டு January 1க்குள்ளே அதை முடிக்கணும், 24 அந்த மாதிரி சம்திங் அதில் இருக்கும். இது வந்து ப்ரீவியஸ் டாஸ்க்லேருந்து பழைய இதுவை நான் வந்து சேலஞ்சஸ் போட்டு வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்திருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன், நல்லா வந்திருக்கு. அது நீங்கள் இந்த சேலஞ்சு முடிச்சா தான் அது போகும், சரிங்களா. அது உங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கோல்டு கிடைக்கும், மற்ற காயின்ஸ்லாம் கிடைக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து பண்ணால் மட்டும்தான் அதை டிக் பண்ணணும். நான் எதுவுமே நெகட்டிவ் ஹேபிட்ஸ் எதுவுமே போடல. நெகட்டிவ் ஹேபிட்ஸ் என்ன இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் இருக்குன்னா ஸ்மோக்கிங் போட்டு நீங்கள் அன்றைக்கி ஸ்மோக் பண்ணிங்கன்னா அந்த நெகட்டிவ் ஹேபிட்டை கிளிக் பண்ணணும். நெகட்டிவ் ஹேபிட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஹெல்த் மைனஸ் ஆகும். ஸோ உங்கள் ஹெல்த் மைனஸ் ஆகிறதுக்கு 2 ரீசன் இருக்குது. டெய்லிஸை பண்ணாமல் இருக்கிறதும், நெகட்டிவ் ஹேபிட்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் போடுறதும். அப்போ வந்து இந்த சேலஞ்சஸ் வரும் பாருங்கள். சேலஞ்சஸ் என்ன எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சேலஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணாமல் விட்டாலும் இது வந்து இந்த பிரச்சனை வரும், சரிங்களா. அடுத்தது ரிவார்ட்ஸ். டுடூ பார்த்துட்டோம். டுடூன்றது ஒன் டைம் நம்ம பண்ண வேண்டியது ஞாபகம். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இதில் பண்ணாமல் விட்டிங்கனாலும் ஹெல்த் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
நீங்கள் உங்களோட ஐகானை டெவலப் பண்ணிகிட்டே போகணும். பண்ணிங்கன்னா தான் அப்போ வந்து பாஸ் மோட்னு ஒரு மோடு வரும். அந்த மோடில் வந்து நீங்கள் சண்டை போடுறதுக்கு உங்களுடைய ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும். உங்களுக்கு ஸ்கில்னு ஒன்று இருக்கும். அது எங்கே போய் பார்க்கணுன்னா, நீங்கள் ஸ்டாட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ இருக்குது, கான்ஸ்டியூஷன் எவ்வளோ இருக்குது, பெர்செப்ஷன் இருக்குது, 4 கேட்டகரியாக பிரியும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 10வது லெவல் நீங்கள் அன்லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வேறு ஃபீச்சர்ஸ்லாம் அதில் காட்டும். இப்போதைக்கு நம்மளுக்கு 10வது லெவல் அச்சீவ் பண்ணல நான், அதனால் எனக்கு காட்டல. இப்போது நான் ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு 6 இருக்குது, இன்டெலிஜென்ஸ் வந்து 7 இருக்குது, கான்ஸ்டியூஷன் 3 இருக்குது, பெர்செப்ஷன் 7 இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் வந்து நான் ஒன்று வந்து ஒரு ஃப்யூச்சரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எந்த மாதிரியான பர்சன் அப்படின்றது இந்த 4 விஷயம் தான் டிசைட் பண்ணோம். ஓகேங்களா? இந்த 4 விஷயமும் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் பேஸ் பண்ணி அதுவே உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்கும். ஸோ வந்து எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இருக்குது. லெவல் 3ல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெவல் 3 எக்ஸ்பிரிமெண்ட்டில் 4 எடுத்திருக்கோம். ஸோ அப்போ மொத்தம் 7 வந்திருக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எதனா நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு காட்டும். எக்யூப்மெண்ட் எதனா நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா, ஒரு 4 எக்யூப்மெண்ட் வாங்கியிருக்கேன், லெவல் 3ல் இருக்கும் போது வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு இங்கே பெர்செப்ஷன் வந்திருக்கு. நிறைய எக்யூப்மெண்ட் வாங்குகிற பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய டேஸ்ட் எப்படின்னு காட்டும். எனக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி பெர்செப்ஷன் அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரென்த்து அதை விட கொஞ்சம் கான்ஸ்டியூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்போது எனக்கு வந்து 4 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளாக பின்னாடி பிரியும். அப்போ வந்து இந்த விஷயங்கள்லாம் யூஸ் ஆகும். இப்போதைக்கு அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் டாஸ்க் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, டெய்லிஸ் பண்ணுங்கள், டு டூ ரிவார்ட்ஸ், மற்ற விஷயத்தெலாம் நம்ம லெவல் 10க்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்படி தான் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து சர்ச் பண்ணோம், நம்ம எதாவது விஷயங்கள் வேணும்னா நம்ம அது இங்கே சர்ச் மெனுவில் போய்ட்டு சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏகப்பட்ட டாஸ்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் யூவி மட்டும் கொடுக்குறேன், அதை மட்டும் உங்களுக்கு காட்டும். ஸோ நிறைய டாஸ்க்கு நீங்கள் எத்தனை டாஸ்க் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம், எத்தனை ஹேபிட் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய லிஸ்ட்டுக்கு மேலே கொஞ்சம் மேலே போச்சுன்னா நீங்கள் ஸ்கால் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணி இதாக பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில்டர் வரும். நீங்கள் ஃபில்டர் போட்டோம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். வீக்லி அசைன்மெண்ட் என்னென்ன, எது இதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபில்டர் போட்டோம் செக் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆப்போடைய யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபில்டர்ஸ், சர்ச்சு, கீழே கூடிய பட்டன்ஸு. இந்த இதில் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு, ஸ்டேட்டஸு, அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோமான்னு காட்டும். நான் எதுவும் அச்சீவ் பண்ணல. 21 ஸ்டிக்ஸ் ஆன் டெய்லிஸ். இப்போ வந்து நான் 21 ஸ்டிக்ஸ் வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இது அச்சீவ்மெண்ட் எதுவும் நான் பண்ணல. இதில் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு வந்து காட்டும். சேலஞ்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன், ராயல் லாயல். இதில் ஒரு ஸ்டேஜ் நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறது, ஸோ அது நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த விஷயம் ஃபுல் ஆகிடும். இந்த மாதிரி இந்த ஆப்புக்கு தேவையான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. இதெல்லாம் நீங்கள் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ்குள்ளே வரும். நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அதில் அவார்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ்குள்ளே வரும். அப்புறம் நீங்கள் மார்க்கெட்டில் போய்ட்டு எதனா வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும். ஸோ இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் 4 விஷயம் இருக்குங்க பாருங்கள். ஹீலர், மேஜ், அதுக்கப்புறமா வந்து ரோக், வாரியர் அப்படின்னு 4 கேட்டகரி இருக்குது. அந்த 4 கேட்டகரியும் ஒவ்வொரு நான் சொன்ன பார்த்தீங்களா உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பொறுத்து வரும். ஸோ ஹீலர்னால் வந்து மருந்து, உங்களுடைய ஹெல்த்தை சரி பண்ணிக்கிறது, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வரது தான் ஹீலருக்கு. ஸோ மேஜ் அப்படின்றது வந்து உங்களுக்கு மேஜிக்கல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மேஜில் வரும். ரோக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் 4 கேட்டகரி வரும், அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு குவெஸ்ட்டுன்னு வரும். இந்த குவெஸ்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் குவெஸ்ட் வரும். குவெஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது பாஸ் மோடி தான், ஏதாவது நீங்கள் வந்து போய்ட்டு சேலஞ்ச் பண்ணணும். இல்லை போய்ட்டு சேலஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் குரூப்பாக போய்ட்டு இதை பண்ணலாம் குவெஸ்ட்டில் போய்ட்டு. ஸோ அப்புறமா வந்து அவதார் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களால் வந்து ஸ்லிம்மு, ப்ராடு எப்படி வேணும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு, உங்கள் அவதாருக்கு என்ன ஸ்கின் டோன் வேணும், அதெல்லாம் கூட நீங்கள் வேணும்னா எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் மாற்றிக்கலாம். இங்கே கீழே இருக்கிறதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து ஜெம் இருக்குது பாருங்கள். ஜெம் இருந்தால் தான் உங்கள்கிட்ட வாங்க முடியும். என்கிட்ட 0 ஜெம் இருக்குது, அதனால் நான் அனிமல் ஸ்கில்லாம் வாங்க முடியல. ஓகேங்களா? உங்களுக்கு வேணால் நீங்களாம் வாங்கிக்கலாம். ஸோ வாங்கினீங்கன்னா உங்களுடைய இந்த கேட்டகரிஸில் ஸ்டாட்ஸில் வந்து மாறும். நீங்கள் என்னென்னலாம் வாங்கியிருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் யாருன்றது டிசைட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எல்லாமே. ஸோ ஐட்டம்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, ட்ராகன் வாங்கணுமா அதெல்லாம் வேணும்னா இப்போ நீங்கள் ட்ராகன் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ இது நீங்கள் வேணால் விற்கவும் செய்யலாம். ஐட்டம்ஸை உங்கள் கிட்ட இருக்கிறது நீங்கள் விற்கலாம். இதெல்லாம் இருக்குது, ஃபுட்டு இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் ஒன்று இருக்கலாம். நீங்கள் ஒரு பாஸை ஜெயிச்சிங்கன்னா அங்கே கிட்ட நிறைய காயின்ஸு அமௌண்ட் எல்லாம் கிடைக்கும் குவெஸ்ட்டில் போய்ட்டு. அப்புறம் பெட்ஸ் என்ன இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்ஸ் வரும். நம்ம 10வது லெவல் ரீச் பண்ணோன்னா மேலே பாருங்கள், அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ட்ராகன் கீங்கெல்லாம் எல்லாமே வச்சுக்கலாம். மவுண்டைன்ஸ் வேணுன்னா மவுண்டைன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் மவுண்ட்ஸ். இதுக்கப்புறமா வந்து
ஜெம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த ஹேபிட்டிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வரும். அப்புறம் சோஷியல் பார்ட்டி சேலஞ்சஸ், இதெல்லாம் தான் அந்த இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்தால் இங்கே இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். யாரும் அவங்க ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, நான் இன்பாக்ஸு நீங்கள் மெசேஜஸ் போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க அக்கௌண்ட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் லாக் அவுட் பண்ணிட்டு வேறு அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணலாம். அதெல்லாம் வந்து இதில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மொத்தமாக இந்த ஆப் வந்து இதுதான், இப்படி தான் அதை யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏன்னா வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் எனக்கு கேளுங்க. நீங்கள் மெயினாக டாஸ்க்கையும் பார்ட்டியை மட்டும் இப்போதைக்கு செக் பண்ணால் போதும். ஸோ பார்ட்டியில் போய்ட்டு யார் யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க, எப்படி இருக்காங்கன்றலாம் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்குது. ஸோ 3 கேட்டகரிஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா 42 என்னுடைய ஜெம் லெவல் ஒன்றும் லாக் ஆகலை. ஸோ அதனால அது உங்களுக்கு ப்ளூ கலரில் எல்லாருக்கும் ஃபுல்லாக காட்டுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் போய் செக் பண்ணிக்கலாம். எல்லாருமே பாருங்கள் இந்த சிம்பிள் போட்டிருக்கு பாருங்கள், கத்தி சிம்பிள் இருக்கு இல்லையா. அப்போ நம்ம எல்லாருமே வாரியர்ஸாக தான் இருக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்த கேட்டகரிஸ் நம்ம மாற்றோம்னா அதுக்கு அந்த மாதிரி நம்ம லெவல் 10th கேட்டகரி மாற்றினீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தர் நீங்கள் ஹீலராக வேணும்னா ஹீலராக மாறிக்கலாம், ரோஜா வேணால் ரோஜா மாறிக்கலாம், மேஸா வேணால் மேஸா மாறிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் மாற்றிக்கிட்டோன்னா ஒரு டீமாக போயிட்டு நம்ம வின் பண்ணால் தான். நம்ம எல்லாருமே வந்து அட்டாக்கிங் மோடில் இருந்தோம்னா பாஸ் வரும்போது நம்ம எல்லாருக்குமே வந்து ஹெல்த் கம்மியாச்சுன்னா யாரும் ஹீல் பண்ண முடியாது, நம்மளுக்கு ஹீலர் தேவைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேம் போயிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் பார்ட்டியில் யார் எவ்வளோ ஸ்கோர் எடுத்துருக்காங்க, எந்த லெவலில் இருக்காங்க அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். டெய்லி ஹேபிட்ஸ் பண்ணி நீங்கள் நல்ல லெவலுக்கு வரணும் சீக்கிரம். குட். ஸோ இதுதான் நம்ம இந்த ஆப்லேருந்து பார்க்க வேண்டிய விஷயம்.